சில நேரங்களில் சிலர் உங்களை மறந்துறதுனால நீங்கள் தப்பிச்சிங்க, அவங்க மறந்தது உங்களுக்கு நல்லது. மோசே என்னையா பண்ணுற நீ? மோசமான வாழ்க்கையில இருந்து தீமையில இருந்து உங்களை வெளியில் கொண்டு வர்றது மோசையால முடியாது. 7வது பாயிண்ட், சீமோன் பேதுரு. சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா பேசுவேன், இதில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. சீமோன்கிறது பழைய பேர். சொல்லுங்க. பேதுருங்கிறது இயேசு வச்ச பேர். ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருது பாருங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும், நான் அப்புறமா உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருது, பழைய பேரும் மிக்ஸு. இயேசுநாதர் புதுசாக மாற்றி நீ இனிமே சீமோன் இல்லை, நீ பேதுருன்னு பேர் வச்சார். இங்கே எந்த பேர் சேர்ந்து வருது? சீமோனும் வருது, பேதுரும் வருது. ரெண்டும் மிக்சடான லைஃபுக்குள்ள இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் வாழ்கிறோமா? பழசும் இருக்குது, புதுசும் இருக்குது. சர்ச்சுக்கும் வருவோம், பழைய வாழ்க்கையும் வாழ்வோம். பைபிளில் இருக்கிற மாதிரி கேட்ட மாதிரியும் இருப்போம். பழைய வாழ்க்கையில் இருந்த அந்த சில வேலைகளையும் செய்வோம். பழைய குணங்களையும் காட்டுவோம், புது குணங்களையும் காட்டுவோம். ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு திருவிருந்தும் எடுப்போம், விக்கிரக ஆராதனையும் செய்வோம், அந்நிய பாஷையும் பேசுவோம், அசுத்த பாஷையும் பேசுவோம். அமைதியான உருவத்தோடும் சாந்த குணமுள்ளவர்களாகவும் இருப்போம். சண்டைக்காரியாகவும் வாழ்வோம். மற்றவர்களுக்கு முன்னாடி ஓஹோ பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. ஆனால் பிரச்சனை சண்டைன்னு வந்ததுன்னா எவடி அவ அப்படின்னு தூக்கிட்டு நிற்போம். எல்லாம் கலந்து போன வாழ்க்கை. இவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பகுதி 7வது பகுதி ரொம்ப அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்க போன உடனே அவனை என்ன சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா? அவன் ஏன் அழுதான் தெரியுமா? இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயம் செய்ய போகிறோம். ஆராதனை முடியும் போது அவன் அழுதான். ஏன் தெரியுமா அழுதான்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேதுருன்னு அவனை கூப்பிடலைங்க. 3 முறை கூப்பிட்டப்போ நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உன்னை நான் அழைச்சது, உன்னை நான் வேறு பிரித்தது, உன்னை ரட்சித்தது, உன்னை ஞானஸ்நானம் எடுக்க வச்சது, நீ பழைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இல்லை, நீ வாழும் பொழுது நீ பேதுரு இல்லை, சீமோன். 3 இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மாற்றின பேர் பேதுரு, அதை கூப்பிட எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீ பேதுருவா வாழலை, நீ ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புக்கேற்ற வாழ்க்கை வாழலை, ஞானஸ்நானம் எடுத்தப்போ ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை பண்ணது போல் வாழலை, நீ அபிஷேகம் பெறும்போது அதுக்கேற்ற மாதிரி வாழலை, நீ சத்திய வசனத்தை கேட்டு சபைக்கு வந்து திருவிருந்து எடுக்கும்போது கேட்ட சத்திய ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஏற்ற மாதிரி நீ வாழலை, நீ தப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தனா உன்னை பேதுருன்னு கூப்பிட மாட்டார், சீமோன்னு கூப்பிடுறார். ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. 17ஆம் வசனத்தில் 3ஆம் தரம் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே. பேதுருன்னு கூப்பிட்டுருக்கணும்ல, அவர் தானே வச்சாரு பேரை. அபிராம் அபிரஹாம் அப்படின்னாரு. சாராய் சாரால் அவர் தான் பேர் மாற்றினார். சாலமோன் எதிதியான்னு பேரை மாற்றினார். பாருங்க, பேரெல்லாம் மாத்துறாரு. மாற்றினவர் பழைய பேரே கூப்பிடுறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. வாய், நீ எங்கடா புது வாழ்க்கை வாழ்கிற? நீ எங்கடா ரட்சிப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ்கிற? நீ உன் பழைய குணத்தோட தானே நீ இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் சுவாமம் இன்னும் மாறவே இல்லையே. பழைய மீனை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வலையை எடுத்துகிட்டு போனேன்னா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீ செய்கிற எல்லா அநியாயம் அக்கப்போரையும் பார்த்துக்கிட்டு ஜாலியாக சிரித்து கொண்டு இருக்கிற தேவனா நான்? உன் அக்கிரம செய்கைகள் எல்லாம் பார்த்துட்டு உன் பழைய பேரை தாண்டா சொல்லி கூப்பிடுவேன். நீ பழைய ஆள் தாண்டா, நீ இன்னும் மாறலை. நீ உன் பழைய குணம் இன்னும் மாறலை, பழைய ஜென்மம் இன்னும் மாறலை, பழைய சுவாமம் மாறலை. சபையில் வந்து திருவிருந்து எடுக்கிறதும் ஞானஸ்நானம் எடுக்கிறதும் ஞாயிற்றுக்கிழமையோட வந்து தோத்திரம் அல்லேலூயான்றது எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் நீ சீமோன், நாட் அ பேதுரு. ஹல்லேலூயா.
நீ சீமோனா தான் இருக்கிற. இன்னும் மக்களுக்கு முன்னாடி நீ பேதுரு, ஆனால் நீ எனக்கு முன்னாடி சீமோன் தான். மக்களுக்கு முன்னாடி நீ பரிசுத்தவாட்டி, விசுவாசி, தேவ பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் எனக்கு முன்னாடி நீ இன்னும் பாவியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்லிட்டார், சீமோன் உன்னை நான் பெருசாக நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. யார் கையில் கெட்ட பேர் வாங்குகிறோமோ இல்லையோங்க, ஆண்டவர்கிட்ட வாங்கிறது பேர் ஆபத்து. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாதபடிக்கு நமக்கு அப்படி புரிய ஒரு வாய்ப்பு வந்துடாமல் இருக்கணும்னு கவனமாக இருங்கன்னு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4, 5, 6 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்கு வந்து திருவிருந்து எடுத்து இப்படியே ஒரு பரிசுத்த வாட்டி ரேஞ்சில், பரிசுத்தவான் ரேஞ்சில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் பழைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது சரிதானா? நியாயம்தானா? ஒழுக்கம்தானா? கேட்ட சத்தியத்திற்கு ஏற்புடையதானா? ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிடுவாரு? சீமோனே. அவன் அழுதுட்டான். ஏன்னா நம்ம நினைப்போம், என்னடா யோனாவின் குமாரனை சீமோனே என்னை நேசிக்கிறாயா 3 தடவை கேட்டாரா அதனால். இல்லை 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 இல்லை, நீ பாவியாக இருக்கிற வரைக்கும், நீ சீமோனா இருக்கிற வரைக்கும் என்ன நீ நேசிக்க முடியாது ராஜா. நீ உன் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும், அந்த குணத்தோடு நீ வாழ்கிற வரைக்கும் இயேசுவின் மேலே அன்பு கூறுகிறேன்னு சொல்ல முடியாது உன்னால. நீ வேணா சொல்லிக்கிடலாம் வாயில், ஆனால் வாழ்க்கை அப்படி இருக்காது. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்கிற ஒருத்தன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். சும்மா இங்கே காதை விட்டுக்கிட்டு அப்படி பார்க்கறதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா கலர் கலராக டிசைனாக அப்படி இப்படி வந்த வேலைக்காகாது. அட்ரஸ் இல்லாமல் இருந்த நமக்கு ஒரு முகவரியை கொடுத்து அந்த உன்னதமான பரலோகம், நீங்கள் நினைக்காதீங்க பரலோகம் என்னமோ ஒரு சாதாரண நம்ம டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு வர்ற மாதிரி. அந்த இடத்துக்குள்ளே ஒருத்தன் வரணும்னா சும்மா சாதாரணமாக வர முடியாது. இங்கே இருக்கிற உங்களில் யாராவது ஒருத்தராவது சந்திர மண்டலத்துக்கு போக முடியுமா? போயிட்டு வரணும்னு நினச்சா வாய்ப்பே கிடையாது, என்னையும் சேர்த்து தான். அதுக்கு பெரிய ப்ராசஸே இருக்குங்க. காசு பணம் இருந்தால் கூட உங்கள் ஹெல்த்து ஃபிட்னஸ் இருந்தால் தான் மேலே போக முடியும். நீங்கள் அங்கே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா கூட உங்கள் எலும்பெல்லாம் மெல்லீஸாக மாறிடும், மாவு மாதிரி ஆகிடும். 10 days 20 days அதுக்கு அப்படி இருந்தாலே அந்த எலும்பெல்லாம் புவியீர்ப்பு விசை அங்கே இல்லாததுனால மாவு மாதிரி மாறிடும். இந்த எலும்புலாம் ஸ்ட்ரென்த் இருக்காது, மூட்டு வலி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் போயிட்டு வந்தவங்கள அப்படியே இறக்கி நடத்தி கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, படுக்க வச்சு பெட்லேயே தூக்கிட்டு வருவான். அங்கேருந்து பெட்லேயே இருக்கணும் அவங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கூட கிடையாது நமக்கெல்லாம், அதுக்கு தனி இருக்குது. இந்த சாதாரண போன சந்திரனுக்கு போகிறதுக்கே நமக்கு தகுதி இல்லை. பரலோகத்தின் தேவனுடைய அந்த உன்னதமான வாசஸ்தலத்துக்குள்ளே நுழையணுன்னா எப்படி வேணா வாழ்ந்துட்டு போயிட முடியுமா? வாழ்ந்துடலாமா? என் குணம் மாறணும். சொல்லுங்கள், என் குணம் மாறணும். ஆண்டவர் க்ளீனாக சொல்லிட்டா, டே நீ சீமோனாக இருக்கிறடா, உலகத்துக்கு வேணா நீ பேதுருவா அப்படி சும்மா தலைவரே. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உம்முடனே வருகிறோம். அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கூட இருந்த சீஷர்கள் தான். யார் பெரியவன் வாக்குவாதம் பண்ணவனுங்க தான் கொஞ்சம் முன்னாடி. ஆனால் இவனுங்க மொத்த பேர் சேர்ந்து பேதுரு அவ்வளோ மரியாதையாக கொடுக்குறாங்க. உம்முடனே, அவ்வளோ கணம், அவ்வளோ மரியாதை. சமுதாயம் உன்னை மரியாதையாக பார்க்குது. ஆனால் நீ சீமோனாக இருக்கிற. ஓ மனைவி உன்னை புருஷனே, என் ஆண்டவனே, ஐயா அப்படின்னு பார்க்குறா. ஆனால் நீ இன்னும் பாவியாக இருக்கிற. உன் புருஷன் உன்னை பெருசாக நினைக்கிறான், நீ இன்னும் பாவியாக இருக்கிற. உன் பிள்ளைங்க உன்னை எங்கள் அப்பா அம்மா பயங்கர பரிசுத்தவன்னு பார்க்குறாங்க, ஆனால் நீ இன்னும் பாவியாக இருக்கிற. சமுதாயம் உனக்கு பெரிய மதிப்பு கொடுக்குது, ஆனால் நீ இன்னும் சீமோனாக இருக்கிற. இங்கே ஒரு விஷயத்தை நான் பார்த்த விஷயத்த சொல்கிறேன். பெரும்பாலான மக்கள் தங்கள் பழைய குணநலன்களை மாற்றிக்கொள்ளாத நபர்களை குறித்து நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினேன். இது பைபிளில் இருந்து நான் எடுக்கல, பர்சனல் லைஃப்பில் இத்தனை வருஷம் நான் ஆண்டவரோடு நடக்கிறேன், சபையோடு இருக்கிறேன், மக்களோடு இருக்கிறேன், சமுதாயத்தில் இருக்கிறேன், உறவுகளோடு வாழ்கிறேன். எல்லா இடத்துல இருந்தும் எடுத்த பல விஷயங்களை வைத்து நான் பார்க்கும் பொழுது ஏன் இவங்க இன்னும் மாறலை, பழைய குணம் மாறலை? சொல்லுங்கள், ஏன் பழைய குணம் மாறலை? பக்கத்தில் கேளுங்க, ஏன் பழைய குணம் மாறலை?
கேட்டிங்களாங்க? ஏன் பழைய குணம் மாறலை? கேளுங்க, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் உங்களை, யாரெல்லாம் கேட்கல. ஏன் உங்கள் பழைய குணம் மாறலை அப்படின்றதுக்கு நான் சில விஷயங்களை காந்தேன். என் கவனத்தில் நான் பார்த்த விஷயங்களை சொல்கிறேன். அவர்களுக்குள் தங்களுக்குள் தங்கள் முன்னோர்கள் வைத்துவிட்டு போன கொள்கைகள் அல்லது முரண்பாடான கருத்துக்கள். இவங்க பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெடிஷ்னல் லைஃப்பில் அவங்க இருந்திருப்பாங்க. ஹிந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும். இவங்களுக்கு இவங்களுடைய தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, சித்தப்பா சித்தி, மாமா அத்தை, அவன் இவன், பங்காளி அங்காளி ஒங்காளின்னு எல்லா ஆட்களும் சேர்ந்து இவங்க உள்ளுக்குள்ள ஒரு கருத்தை, முரண்பாடான கருத்தை, கொள்கையை விதைச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த கொள்கைகளை சுமந்துக்கிட்டு வருவாங்க பாருங்க. அவங்கள குணத்தை மாற்றுறது கஷ்டமாக இருக்குது எனக்கு. அவங்க உள்ளுக்குள்ள அந்த கொள்கையோடு இருப்பாங்க, ஆனால் வெளியில் தெரியாது. அது சரியா தப்பான்றதும் அவங்களுக்கு தெரியாது. அது சரின்னு மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க. எங்கள் தாத்தா சொல்லிட்டு போயிருக்கார், எங்கள் அப்பா சொல்லியிருக்கார், எங்கள் அம்மா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் பெரியப்பா இருக்காரு, அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த மாதிரி முன்னோர்களின் கொள்கைகளையும் முரண்பாடான கருத்துக்களையும் உள்ளே வைத்திருக்கிறவர்களை அந்த மோசமான குணாதிசயங்களிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வர முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, இதில் ஒரு குரூப் இருக்காங்க, கிறிஸ்தவர்களில் ஒரு குரூப். அவங்கள பற்றி 2வது பாயிண்ட் சொல்கிறேன். ஏற்கனவே அவங்க போன ஆலயங்களில் அல்லது அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அவங்கள நடத்தின அந்த ஊழியர்கள், அவர்கள் ஏற்கனவே பங்கு பெற்ற ஆலயங்கள், ஏற்கனவே தொடர்பில் இருந்த ஊழியர்களை குறித்த அந்த உணர்வு அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும், அப்படிப்பட்டவர்கள் அவங்க சுமந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும், எங்கள் சபை, எங்கள் பாஸ்டர், அந்த பாஸ்டர், அந்த சர்ச்சு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அவர் மாதிரி இருக்காது, இவர் மாதிரி இருக்காதுன்னு சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களை திருத்த முடியல. ஃப்ரெஷ்ஷாக நான் கருவில் சுமந்து பெற்று வளர்த்த என் பிள்ளைகளை ஈஸியாக திருத்த முடியுது. சொன்னால் கேட்குது, அது கூட சில நேரம் கேட்காம போவோம். நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல்லியே சொல்கிறேன். நாங்கள் போய் நின்று சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை நடத்தி அவங்கள பராமரிக்கிற அந்த ஆத்துமாக்களை ஈஸியாக நடத்த முடியுது. ஆனால் வேற ஆள் பெற்று வேற ஆள் அவர்களை ரட்சிப்புகளை நடத்தி ஞானஸ்நான உபதேசத்துக்குள்ளே நடத்தி சத்தியத்திற்குள்ளே நடத்தி அவங்க இடம்பெயர்ந்து சூழ்நிலை நிமித்தம் ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது அவர்களை நாங்கள் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருத்துறது, நடத்துறதுல திருத்துறது. எங்கள் பாஸ்டர் மாதிரி வராது, எங்கள் சர்ச் மாதிரி வராது. ஏன்னா அவங்க உள்ளத்திற்குள்ளே அது தான் சரி என்று, சரியோ தப்போ அதை அவர்கள் உள்ளத்திற்குள்ளே அப்படியே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பைபிள் தெளிவாக சொல்லுது, குமாரத்தியே கேள், குமாரத்தியே. இது நான் எல்லாரையும் சொல்லலை, யார்கிட்ட என்னால் செயல்படுத்த முடியலையோ அவங்கள பற்றி பேசுகிறேன். சிலர் உடனடியாக கீழ்ப்படிஞ்சிடுறாங்க. அவங்க அங்கேயும் ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க, இங்கேயும் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்காங்க. அவர்களை நடத்துறது கஷ்டம். குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. நீ ஏற்கனவே இருந்த பாஸ்டர், ஏற்கனவே இருந்த சபையை நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இங்கேருந்து உனக்கு கீழ்ப்படிதல் வராது, வர முடியாது, கஷ்டம். 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய மாட்டான், ஒருவனை பகைத்து ஒருவனை வெறுப்பான், சிநேகிப்பான். எஸ், 2 பாஸ்டர் உள்ள இருந்தார்னா ஒரு பாஸ்டரை சிநேகித்து ஒரு பாஸ்டரை பகைப்பான். அப்போ அந்த பகைக்கிற பாஸ்டர் யாராக இருப்பார்? நானாக இருந்தால் உங்களை திருத்த முடியாது. இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள எவரால் முடியாதுன்னா, ஏற்கனவே ஒருத்தர் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கார், அவர் இருந்தால் இவர் சொன்னது எதுவும் எடுபடாது. அவர் பரங்கி மலையை எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பார், நம்ம இமயமலையே கொண்டு வந்து வச்சாலோ இது பரங்கி மலை தான் பெருசுன்னு நினைக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, திருத்த முடியாது. அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த பாஸ்டர் நிரம்பி இருப்பார், அந்த ஊழியர் நிரம்பி இருப்பார், அந்த சபை நிரம்பி இருக்கோ அதுதான் சரி என்று இவர்களே முடிவெடுத்து கொண்டு உட்காந்துருப்பாங்க. சாகிற வரைக்கும் இவங்களை திருத்தவே முடியாது. நீ இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற பாஸ்டருடைய வார்த்தைக்கு 100% நீ கீழ்ப்படிஞ்சா தான் உன் வாழ்க்கையில் 100% நன்மைகள் தேவன் நினச்சதெல்லாம் நடக்கும்.
மாறாக நான் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போ. புரியுதா புரியலையா? மாடர்ன் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர்றாங்க, சொல்கிறாங்க, ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர் இந்த மாதிரி போட்டு வரீங்க? நான்சென்ஸ். நான் எப்படி வேணால் போடுவேன், என்ன கேட்கறதுக்கு யார்? இதெல்லாமா கேட்பாங்க, இதெல்லாமா பார்ப்பாங்க. இதுதான் பாவம். அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வர்ற ஆளை பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு ஜென்மம், இதெல்லாம் ஒரு விசுவாசி, சர்ச்சுக்கு எப்படி வருது பார் அப்படிங்கிறது தான் பாவம். நீ எப்படி போட்டு வந்தா எனக்கு என்ன, நான் கத்தரை பார்க்குறேன், அவ்வளோதான். நீ போடுறது தப்புனா கத்தர் நியாயம் தீர்ப்பார். போயிட்டே இருக்கணும். கசப்போ கோவமோ அடையவே கூடாது. மேக்கப் போட்டு வர்றாங்களா, அது பாவம்னா கர்த்தர் பார்த்துக்கிடுவார். எனக்கு நீ தான் முக்கியம், மூஞ்சில் இருக்கிற பவுட்ரு முக்கியம் இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். பவுடரை பார்க்க மாட்டேன், உன் மூஞ்சி வேணால் பார்க்குறேன். எனக்கு நீ என்ன வேணால் போட்டு தொலை, அது உன் சுதந்திரம். நீயாச்சு கத்தராச்சு. நான் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி தருவேன். ஆனால் ஏற்றுக்கொள்கிற இருதயம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. நான் பெரும்பாலும் இப்படி பார்த்தேன்னா அமைதியாக அவசரப்பட்டு முடிவு எடுக்கவே மாட்டேன். இதில் கரெக்டாக எது தான் சரி, எது தான் தவறு. இப்போ இந்த மாதிரி குணாதிசயங்களோட வாழ்கிறவங்க இங்கே இருக்கீங்கல்ல, நீங்கள் மாற்றிக்கிடணும். எது சரியோ அதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் தெரிந்திராத சத்திய வசனங்கள் ஏராளம் இருக்குது. இயேசுநாதர் இருந்த காலத்தில் சீஷர்கள் கொய்து சாப்பிட்டாங்க. எல்லாரும் வந்து சொன்னாங்க, இது தப்பு தானே? ஏசுனா சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாவீது ஆசாரியனுடைய அப்பத்தை வாங்கி சாப்பிடலையா, ஓய்வு நாளில் சாப்பிட்டும் போ. இவங்கெல்லாம் உபவாசம் இருக்க மாட்டேன்றாங்க, நாங்களும் உபவாசம் இருக்கிறோம். அவங்கெல்லாம் மணவாளன் இருக்கிற வரைக்கும் தின்னுனே தான் இருப்பானுங்க. மணவாளன் போன வேணால் உபவாசிப்பாங்க, போங்க வேலையை பார்த்துட்டு. இயேசுநாதர் யாரையுமே எப்பொழுதுமே குற்றப்படுத்தவோ அல்லது தன்னை குறித்து மிகைப்படுத்தி பேசவோ தான் சீஷர்கள் கூட இருங்க, ஆண்டவரே உங்களை ஊருக்குள்ளே விட மாட்டேனானுங்க, வானத்தில் இருந்து அப்படி ஃபயர் வந்து ஃபயர் ஆக்கி விட்டுருங்க ஆண்டவரே. டே யாரா நீங்கள், என்ன ஆவிடா பெற்றிருக்கீங்க நீங்கள்? பாருங்கடா, நம்ம அழிக்கிறதுக்காடா வந்திருக்கோம், காப்பாற்றுறதாண்டா கடவுளுடைய வேலை, அழிக்கிறதுக்காடா நம்ம வேலை. திட்டினாரா இல்லையா? நீங்கள் அறிந்திராத சத்தியம் ஏராளம் இருக்கும் பிரதர் சிஸ்டர். தயவு செய்து உங்களை நீங்கள் திருத்தி கொள்ளுங்க. யாருடைய குணங்கள் மாறாது, சரியான முறையில் சபைக்கு வரமாட்டாங்க, ஜெப நேரங்களை சரியாக கையாள மாட்டாங்க, வேதத்தை கையில் எடுத்து தியானிக்கிற அனுபவம் இல்லாதவங்க, நல்ல நல்ல சாட்சிகளை கவனித்து ஏன் இப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற இருதயம் அல்லது கவனிக்கிற இருதயம் இல்லாதவங்க, தவறான விஷயத்திலும் உலக காரியத்திலும் பரலோகத்துக்கு சம்பந்தப்படாத காரியங்களும் தங்கள் நேரத்தை வீணாக்கிக்கிட்டே இருப்பாங்க. தவறான காரியங்களும் உலக காரியங்களும் பரலோகத்துக்கு சம்பந்தப்படாத காரியங்களும் தங்கள் நேரத்தை வீணாக்குகிறவர்கள். அவங்க அந்த தங்களுடைய குணத்தை மாற்ற முயற்சி எடுக்க மாட்டாங்க, அவங்க வாழ்கிற மாதிரியே வாழ்வாங்க. இவங்களுடைய முடிவு பயங்கரமானது, மிக பயங்கரமானது. குணம் மாறலைன்னா முடிவு பயங்கரமானது. இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது. கண்ணை மூடிட்டோன்னா முடிஞ்சு போச்சு, மாறாமல் கண்ணை மூடினா முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஸோ அதனோடு கூட தாங்கள் சரியாக இருக்கிறோம், ஐ எம் பர்ஃபெக்ட், நான் கரெக்ட், இந்த சர்ச்சில் நான் தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு மனநிலைமையில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களும் தங்களுடைய கிரியைகளை மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவனை விட நான் பெஸ்ட், அவளை விட நான் பெஸ்ட்டுன்னு வாழ்கிறவங்களும் இப்படிப்பட்டவங்க குணத்தை மாற்றிக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன், நான் எதுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லணும், சபை சொல்லணும், பாஸ்டர் சொல்லணும், பைபிள் சொல்லணும். அப்போ தான் நீ கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த குணம் சரியில்லை அப்படிங்கிறத சீமோன்கிட்ட சொன்ன உடனே ஆண்டவர், சீமோன் தான் நீ, சீமோன் தான் நீ, சீமோன் தான் நீ, நீ பழைய ஆள் தான், நீ இன்னும் பாவத்திலேருந்து வெளியில் வரலை, அக்கிரமத்திலேருந்து வெளியில் வரலை, நீ இன்னும் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்க, இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்னை அழைச்சது வேறு, நான் ஏதோ ஒரு பர்பஸோடு உன்கிட்ட வந்த, நீ வேறு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, திருந்துன்னு 3வது தடவை சொல்லும்போது அழுதுட்டான். ஆமாண்டவரே, நான் இன்னும் மாறலை ஆண்டவரே, சீமோனாக தான் இருக்கேன்னு அழுதான் பாருங்க. அழுததுக்கு அப்புறம் நீங்கள் பைபிளை வீட்டில் போய் வாசிங்க. அந்த அழுது தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமாண்டவரே, அவங்கள நேசிக்கிறேன்ப்பா, நான் தப்பாக இருந்துட்டேன்றது உண்மைதான்ப்பான்னு அழுது ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க.
சீமோன்ற பேர் அதுக்கப்புறம் யோவான் புஸ்தகத்தில் வரல. அடுத்தது உடனே பேதுருன்னு தான் வருது. ஆவியானவர் அன்னைக்கே இவ்வளோ பெரிய ரகசியத்தை எழுதி வச்சார் பாருங்க. ஒருத்தன் மனம் திரும்பும்போது பழசு போயிடும். கர்த்தர் உன் மேலே வச்சது அங்கே வந்து நிற்கும். கர்த்தர் உன் மேலே வச்ச நோக்கம் அங்கேருந்து நிறைவேறும். நீங்கள் வாசிங்க அந்த யோவான ஒரே ஒரு ஜஸ்ட்டு சும்மா அப்படி ஒரு ஓரலை மட்டும் பார்த்துருங்க பார்க்கலாம். 21ஆம் வசனம் 20ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் அவன் அழுத பின்னாடி அவர் சொல்கிறாரு, 20ஆம் வசனத்தில் பேதுரு. சீமோன்ற பேரே வரல பாருங்க, சீமோனே வராது, பேதுரு. அடுத்தது 21ல் பேதுரு. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அப்போவே இந்த ரகசியத்தை எழுதி வச்சுட்டாரு. நீ மனம் திரும்பும்போது நீ சீமோனா இல்லை பேதுருவாவே வந்துடுவ. ஜஸ்ட்டு ஒரே ஒரு முறை அழுதுட்ட போதும், ஒரு முறை உள்ளத்தில் உணர்ந்துட்ட போதும், இது தப்பு தான் அப்படின்னு நீ உணர்ந்த உடனே ஆவியானவர் வந்துடுறாரு. நீ சீமோன் இல்லை ராஜா, இனிமே நீ பேதுரு. கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்தி நல்ல ஒரு தடவை கைகளை தட்டி. 2 நிமிஷத்தில் இந்த மனம் திரும்புதலின் விளைவு என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 நிமிஷத்தில் மனம் திரும்புதலின் விளைவு என்ன சொல்லி முடிச்சுட்டா. அப்போது 2 கொரிந்தியர் 12:11 பவுல் சொல்கிறாரு, மகா பிரதான அப்போஸ்தலன் யாரை சொல்கிறாரு? பேதுருவையும் சேர்த்து தான் சொல்கிறார். ஐயா, அவன் மனம் திரும்பின உடனே எங்கே வந்துட்டான்? மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது கூட லாய்க்கு இல்லாத பைய மகா பிரதான அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றினார். உன்னை ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு தேவன் கொண்டு வருவார். நீ மனம் திரும்பும்போது நம்ம பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு நீ உணரும் பொழுது சொல்லுங்கள், நான் பண்ணுறது தப்பு இல்லை, நான் மனம் திரும்பும்போது தவறுதான் உணரும் பொழுது தேவன் என்னை எப்படி மாற்றுகிறார் தெரியுமா? ஒரு பெரிய இடத்துக்கு என்னை கொண்டு வர்றார். மகா பிரதான அப்போஸ்தலன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3, 6, 7, 9ஆம் அதிகாரம் 33, 34, 41, 10ஆம் அதிகாரம் 44 இந்த வசனங்கள்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா அவனை ஒரு வல்லமையுள்ள மனுஷனாக மாற்றினான். செத்தவங்களை உயிரோட எழுப்புறான், முடமாக இருக்கிறவங்களை எந்திரி நடன்றான். என்னென்னலாம் நடக்குதுன்றீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு தடவை தாங்க மனம் வருத்தப்பட்ட அழுதான். நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இது தப்பு தான் ஆண்டவரே, போயிருக்கக்கூடாது, இந்த 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 இடத்துக்கு போயிருக்கக்கூடாது, இந்த விஷயத்தை செஞ்சிருக்கக்கூடாது, சாரி மன்னிச்சிருங்கன்னு உண்மையாக அழுதான் பாருங்க. அவனை வல்லமை உள்ள மனுஷனாக மாற்றிட்டாருங்க. மகா பிரதான அப்போஸ்தலனாக மாற்றிட்டாருங்க. 3ஆவது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34, 35 சபையில் இருக்கிற எல்லாரும் மொத்த பேர் 20,000 பேர் சபைக்கு வந்துட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. 3000, 5000 அப்படின்னு 20,000 பேர். ஏகப்பட்ட பேர் சொத்துக்களையும் பணத்தையும் விற்றுட்டு வந்து காலடியில் போட்டாங்க. எங்கே போட்டாங்க? நான் சொல்லிட்டா, காசு பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறியா? சொத்து இல்லைன்னு ஃபீல் பண்ணுறியா? ஒரே ஒரு மனம் திரும்புதல், அவன் கால் கீழே கொண்டு வந்து மொத்தத்தையும் கர்த்தர் கொட்டிட்டாருங்க. ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு மனம் திரும்புதல் சாதாரணமானது நினச்சிருக்கீங்களா? நான் சீமோனாக இருந்தது தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு அழுதான் பாருங்க. டேய், நீ என்னென்னடா பணம் வேணும்னு கேட்குற? ஒரு பணம் வரி கட்டுறதுக்கு லாய்க்கு இல்லாமல் வந்தவங்க ஆண்டவர்கிட்ட. ஆனால் இப்போ காலடியில் பார்க்குறான், மொத்த பணமும் கொட்டி கிடக்குதுங்க. வீடு நிலம் அதெல்லாம் பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காலில் வைக்கிறான். கால் மாட்டில் கிடக்குது, குமிஞ்சி கிடக்குது. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட உலகத்தில் நம்பர் 1 பிளேஸ், உலகத்தில் அதிக பணமும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் நகைகளும் பணங்களும் கிடக்கிற ஒரே ஒரு ஆலயம் எது தெரியுமா? நம்பர் 1 செயின்ட் பீட்டர்ஸ், தூய பேதுருவின் சதுக்கம், ரோமில் இருக்குது. இத்தாலியில் இருக்கிற ரோமில் இருக்குது. அந்த ஆலயத்தில் தான் உலகத்திலேயே நம்பர் 1. அவன் பிதைக்கப்பட்ட, பேதுரு பிதைக்கப்பட்ட அந்த கல்லறைக்கு இருக்கிற இடத்துல தான் அவ்வளோ பணமும் வந்து கிடக்குது.
உலகத்திலே நம்பர் 1 அங்கே தான். பெரிய தங்க புதையல் அங்கே தான் கிடக்குது. என் மகன் மனம் திரும்பினான் பாருங்க, அவன் செத்தாலும் கூட அவன் காலடியில் மொத்த பணமும் கிடக்கணும்டா. என் ஆண்டவர் அப்படிப்பட்ட கர்த்தர். அவர் உயிரோடு இருக்கும்போது மட்டும் இல்லை, செத்த பின்னாடி அவன் கல்லறைக்கு பக்கத்துலேயே அவ்வளோத்தையும் கொண்டாந்து வச்சிருக்க. ஒரு மனம் திரும்புதல், ஒரு உணர்வுள்ள இருதயம் இவ்வளவு செய்யும். 4வது சொல்லிடுறேன், அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 19, 20, 12, 11 எடுத்து பார்த்தீங்கன்னா, எத்தனை சத்துரு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி வைக்கணும்னு நினச்சாலும் ஆண்டவர் வந்து டோரை திறந்து விட்டு, போடா தங்கம், ஒரு எதிரியும் உன் மேலே கை வைக்க முடியாது, ஒரு பயம் உன் மேலே கை வைக்க முடியாது, ஒரு சாத்தான் உன் மேலே கை வைக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நீ சீமோனா பேதுருவா? இன்னைக்கு சீமோனா நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, பல வருஷம் ஆயும் மாறலை, இன்னும் உங்கள் பழைய குணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சீமோனும் இருக்குது, பேதுரு இருக்குது. சபைக்கும் வர்றீங்க, கிறிஸ்தவங்களாகவும் இருக்கீங்க, அநியாய அக்கிரமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லவங்களாகவும் வாழ்கிறீங்க, கெட்டவங்களும் கெட்ட குணமும் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களும் உங்களுக்குள்ளே இருக்குது, தேவையானதும் இருக்குது. பரிசுத்த காரியங்கள்லையும் ஆர்வம் காட்டுறீங்க, பாவத்தையும் ஏதாவது ஒரு விதத்தில் செய்கிறீங்க. 2 கையை வைத்துங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவர் உங்களோட இந்த வார்த்தைகளை அனுப்பியிருக்காருன்னா அவர் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கார், உலாவிட்டுருக்கிறார். கண்ணை மூடுங்க எல்லாரும். உங்ககிட்ட பழசும் இருக்குது, புதுசும் இருக்குது. நீ சீமோனாகவும் இருக்கிறாய், பேதுருவாகவும் இருக்கிறாய். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். உங்ககிட்ட திருத்த முடியாத பல நாட்களின் சுபாவங்கள், பல வருடங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் உன் கஷ்டத்திற்கும், உன் பிரச்சனைக்கும், உன் போராட்டத்திற்கும், உன் வறுமைக்கும், உன் இடுப்பில் கட்டுற துணிக்கு கூட வழி இல்லாத நிலைமைக்கும் நீ இருப்பதற்கு காரணம். நீ உள்ளே போட்டிருக்கிற அண்டர்வேர் வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது சுக்கு நூறாக கிழிஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணம். அதை கூட ஒரு நல்ல ஒரு உள்ளாடை கூட உன்னால் வாங்கி போட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம். நான் நிறைய சொல்லுவேன், உன் அந்தரங்கத்தில் நீ நிறைய கஷ்டப்படுறதுக்கு காரணம் உன் பழைய சீமோன் என்கிற ஸ்வாவம் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன் பிரச்சனைக்கு காரணம் சீமோன் இன்னும் உனக்குள்ளே தான் இருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுற நெருக்கங்களுக்கும் பாடுகளுக்கும் காரணம் அந்த சீமோன் என்கிற பழைய விஷயம். நீ நினைக்கிற இப்படி வந்துடணும்னு நினைக்கிற, ஆனால் உன்னால் வர முடியாத காரணம் உனக்குள்ளே இருக்கிற அந்த பழைய சீமோன்.